Welcome to the show BNC in Point of View. பேரு பெத்த பேர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் பட்டியலினத்தவங்களை ஏதோ கட்டி காக்குற கட்சி திமுக தாங்கிற மாதிரி திமுக பேசும். ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவுமே இல்ல. தூய்மை பணியாளர்கள்ல 99% பேர் பட்டியலினத்தவங்க தான். ஆனா அவங்க கோரிக்கைய திமுக கண்டுக்கவே இல்ல. பல நாள் அவங்க நியாயமான கோரிக்கைக்காக போராடினாங்க. கடல்ல இறங்கி போராடினாங்க, சாக்கடையில இறங்கி போராடினாங்க, பல தடவை நூதன முறையில எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் தான் முதல் ஆளா போய் நிக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பேசியிருக்கிறாரு. தம்பி, நான் நப்ப கராட்டே பாபு. அதுவும் எலெக்ஷன் வரப்போறதால தான். பட்டியலினத்தவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் 18% இடஒதுக்கீடு வழங்கணும்னு திமுக கத்தி கூப்பாடு போடுவாங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள நியாயமா பார்த்தா பட்டியலினத்தவர்கள் 6 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கணும். ஆனா வெறும் 4 பேர் தான் அங்க அமைச்சர்களா இருக்காங்க. ஆக 18% இடஒதுக்கீட்டை கட்சிக்குள்ளேயே கடைபிடிக்காத கட்சி தான் திமுக. கர்நாடக மாநிலம், பீகார் மாநிலங்கள்ல பட்டியலினத்தவர்களுக்கு கூடுதலா 2% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த தயங்குறாங்க. அவனை பார்த்தா நம்ம ஜாதிகாரமா தெரியறாம்ல. இந்த அழகுல பட்டியலினத்தவர்கள் எவ்வளவு பேர்னு தெரிஞ்சு பட்டியலின மக்களுக்கு எங்கெங்க கூடுதல் இடஒதுக்கீடு கொடுக்கிறது? அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துக்கான நிதிய அந்த துறைக்கு திமுக அரசு சரியா செலவிடுறதே இல்ல. அந்த பணம் வேற துறைகளுக்கு செலவிடப்படுது. திமுக கட்டி காக்குற சமூக நீதி இதுதான். அப்புறம் கடைசியா ஒண்ணு, திமுகவோட அறிவாலயம், முரசொலி அலுவலகம் கூட பஞ்சமி நிலத்துல கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள்ன்ற குற்றச்சாட்டு இருக்கு. பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இதுக்கு இதுவரை தெளிவான பதில் எதுவுமே திமுக தரப்புல சொல்லப்படல. இதுக்கு மேல என்ன சொல்ல இருக்கு? இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் அரசியல் பழகணும். தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் ஆதாயத்துக்காக அரசியல் கட்சிக்காரங்க உங்களை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்திட்டாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.